நவராத்திரி 6ஆம் நாளில் ஸ்ரீ கருமாரியம்மன் அலங்காரத்தில் அருள்மிகு துர்க்கையம்மன். கோவை பேரூர் மெயின் ரோட்டில் உள்ள தெலுங்குபாளையம் பிரிவில் அமைந்துள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தில் நவராத்திரி மகோத்சவ விழா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. துர்க்கையம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று துர்க்கையம்மன் ஸ்ரீ கருமாரியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் அம்மனுக்கு தீப ஆராதனை, மங்கள இசை போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன. நவராத்திரி விழாவை வருடா வருடம் அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அபிஷேகம் வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவடைந்தது. துர்க்கையம்மன் கோயில் ட்ரஸ்ட்டு நாங்கள் துர்கா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த கோயில் 26 வருஷமாக நவராத்திரி பூஜை வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வேறு ஆண்டு விழா பூஜை, வேறு பரிவாரங்களுக்கெல்லாம் பூஜை எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வர கஸ்டமர்களுக்கும் ரொம்ப ஒரு பக்தர்களுக்கும் ரொம்ப திருப்தியாக, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க கேட்குறதெல்லாம் சாமிகிட்ட கேட்குறாங்க, அது எல்லாமே அவங்களுக்கும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க துர்க்கையம்மன். அதனால் அவங்களும் எப்போ வர முடியுதோ அப்போல்லாம் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷம் கூட 22/9/25 1/10/25 வரைக்கும் நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு. அதில் முதல் நாள் பூஜை காஞ்சி காமாட்சி பூஜை அலங்காரம், 2வது நாள் ஸ்ரீ விஷ்ணு துர்கை, 3வது நாள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சாமி, இது 4வது நாள் ஸ்ரீ அன்னபூரணி, அப்புறம் குபேர மகாலட்சுமி, கருமாரியம்மன் பூஜை, கஜலட்சுமி, ஸ்ரீ சந்தானலட்சுமி, ஸ்ரீ ராஜமாதங்கி, ஸ்ரீ சரஸ்வதி. அந்த பூஜை லாஸ்ட் நாள் சரஸ்வதி பூஜை ரொம்ப விமர்சையாக நடத்துவோம். நாங்கள் இப்போ நவராத்திரி பூஜைக்கு எல்லாருமே பொது ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் எங்களுடைய துர்க்கையம்மனுடைய அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.